தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தனியார் சொகுசு மதுபான பாரை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேக்காவினரால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். தாவேக்காவினர் இந்த மதுபான பாருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் பின்னணி என்ன? தற்போது அங்குள்ள சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இப்பகுதி மக்கள் அதிக கூடும் பகுதியாகவும் வழியாக பள்ளி பேருந்துகள், அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தினந்தோறும் கடந்து செல்கின்றனர். இங்கு மதுக்கடைக்கு வரும் மதுப்பிரியர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை சாலையிலே நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து பெரும் இடையூறாக உள்ளது. கூட்டமாக சாலையின் ஓரத்தில் அமர்ந்து மது அருந்துவிட்டு பல தீய செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில டாஸ்மாக் கடைக்கு அருகில் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுத்தும் வகையிலும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சொகுசு மதுபான கடையை வேண்டும் என்று சுமார் 300க்கும் மேற்பட்ட தாவேக்காவினரை சேர்ந்த கட்சி தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென நவீன மதுபான கூடத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று அகற்ற வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இந்த நவீன மதுபான கூடத்தை முற்றுகையிட்டனர். இங்கு கூடியிருந்த காவல்துறையிடம் திடீரென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தற்போது தரையில் அமர்ந்து போராடி வருகின்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி உத்தரவாதம் கொடுத்த பின்னரே தாங்கள் இங்கிருந்து செல்வதாக கூறி தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி ஆனந்த், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.